ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் இன்று அலமோதுதுங்க. தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் ஒரு வாரமாகவே மிக அதிகமாக இருக்குங்க. ஆல்மோஸ்ட் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் ஆகும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. மற்றபடி உண்டான கள நிலவரங்கள் அனைத்தும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. திருப்பதியில் தினந்தோறும் 3 இடங்களில் இலவச தரிசன டிக்கெட் கொடுத்தாங்க 4 மணிக்கு. ஆனால் இப்போ நேரம் மாற்றப்பட்டது. இதன் காரணமான பக்தர்கள் வருகை அதிகமாக இருக்கிறதுனால, கடுமையாக வெயில் இருக்க காரணத்தினால, பக்தர்கள் நீண்ட நேரம் காக்க வைக்க முடியுன்ற காரணத்தினால நேரம் மாற்றி கொடுக்குறாங்க. மதியம் 2 மணிக்கு 3 இடங்களில் டிக்கெட் வழங்கப்பட்டது. நேற்று மதியம் திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் வசதியாக ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதைக்கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ். வெயிலில் நிற்க முடியாது, ரொம்ப நேரமாக நிற்க முடியாதுன்றவங்க பூதேவி காம்ப்ளெக்ஸை ப்ரிஃபர் பண்ணிக்கங்க. விஷ்ணுவாசம் வெயில் அப்படியே மொட்டை வெயிலில் நிற்கணும். சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் 50% வெயில், 50% உள்ளே போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? திருப்பதியில் நேற்று மதியம் 2 மணிக்கு தர தொடங்கிய இன்று தரிசனம் செய்யும் 14,000 டிக்கெட் வழங்கப்பட்டது. 2 மணிக்கு கொடுக்கப்பட்ட டிக்கெட் 4:20 காலியாகிவிட்டது. மீண்டும் இன்று மதியம் 2 மணிக்கோ 3 மணிக்கோ பக்தர்கள் டிக்கெட் வழங்கப்படும். 11, 12 இத்தனை மணிலேருந்தே கியூ லைனில் பக்தர்களை அனுமதிக்கிறாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸ் போனால் போய் ஜம்முன்னு உட்காந்துடலாம். அங்கே தண்ணீர் வசதி, கோல்டு வாட்டர் வசதி, மோர், இந்த மாதிரி வசதிகளாக தேவஸ்தானம் செஞ்சுருக்காங்க. ஸ்ரீவாரி மெட்ரோட டிக்கெட் பூதேவி காம்ப்ளெக்ஸில் 3 கவுண்டரில் கொடுக்குறாங்க. அங்கே ஒன்றும் கூட்டம் இருக்காது. 2 மணிக்கு டிக்கெட் கவுண்டர் திறந்தாங்க. 3,000 டிக்கெட் 5:30 மணிக்கெலாம் காலி ஆகிடுச்சு. அங்கே கூட பெரிய லெவலில் கூட்டம் இருக்காது. அன்றைக்கே டிக்கெட் வாங்கிட்டு அன்றைக்கே மலை ஏறலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. தரிசனம் மட்டும் மறுநாள் செய்யணும். 1,200 டிக்கெட்டில் கம்பல்சரி ஸ்கேன் வச்சுட்டு போகணும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பம். திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக இன்று எஸ்டிமேஷன் தரிசனம் கொடுத்துருக்காங்க. 14/7/2025 காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் ஆகுது என்றும், சிலா தோரணம் வரைக்கும் பக்தர்கள் நிற்கிறாங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று 13/7/2025 அன்று 80,193 பேர் தரிசனம் பார்த்ததாகவும், 33,298 பேர் மொட்டை அடித்ததாகவும், உண்டியல் காணிக்கை 4,43,00,000 உண்டியல் காணிக்கை வந்திருக்கிறதாகவும், சிலா தோரணத்துலேருந்து கியூ லைன் ஸ்டார்ட் ஆச்சு. 24 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆகுதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி சிலா தோரணம் வரைக்கும் நிற்கலை, ஏடிசிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிலா தோரணம் கொஞ்சம் தள்ளி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. பெரிய லெவலில் ஒன்றும் சிலா தோரணம் வரைக்கும் நிற்கலைன்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட கூட்டம் இருக்குது. சிலா தோரணம் வரைக்கும் நிற்கலைன்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க லைவ் அப்டேட் இது. 300 தரிசனத்துக்கு 3 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் தரிசனுக்கு 4 முதல் 6:30 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 18 முதல் 24 மணி நேரம் வரை ஆகலாம்ன்றது என்னுடைய கணிப்பாக உங்ககிட்ட வைக்கிறேன். திருமலையில் தினந்தோறும் காலை 5 மணிக்கு ரூம் புக்கிங் தராங்க. தற்பொழுது ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. எவ்வளோ நம்பர்ஸ் இந்த டீட்டெயில் நமக்கு கிடைக்கல. மூலம் தேவஸ்தானம் கொடுப்பாங்க, இல்லை அங்கே இருக்க போயிருக்க சப்ஸ்கிரைப் கொடுப்பாங்க, எந்த தகவலும் இப்போ நமக்கு கிடைக்கல. ரூம் புக்கிங் நடந்துகிட்ருக்கு. ஈவினிங்கில் 90% வாய்ப்பு கம்மி. ஈவினிங்கில் 90% வாய்ப்பு கம்மி. காலைல 100% வாய்ப்பு உண்டு. லைனில் என்ன ரூம் புக்கிங் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். சிஆர்ஓ ஆஃபீஸில் ரூம் புக்கிங் தராங்க என்றதையும் உங்ககிட்ட தெரியப்படுத்திக்கிறேன். அக்டோபர் மாதத்துக்குண்டான புக்கிங் 18ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. யாருன்னா வேணால் ரெடி பண்ணிங்க. இந்த மாதம் 18ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதத்துக்குள்ள தரிசன டிக்கெட் புக்கிங் நடைபெறும். பக்தர்கள் நம்மக்கிட்ட ஒரு 8 சந்தைகள் கேட்டிருக்காங்க, அதை ரீப்ளே பண்ணலாம். தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் ரூம் புக்கிங் கிடைக்குமான்னா சொல்லுங்கள். இல்லைங்க, நேரடி வந்தால் தருவாங்க. தரிசன டிக்கெட் ஆன்லைனில் வச்சுருந்தா தான் ஆன்லைனில் ரூம் புக்கிங் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சவர்கள் நேரில் திருமலையில் தரிசன டிக்கெட் இல்லாமல் லைனில் இன்னும் ரூம் புக்கிங் பெற்றுக்கொள்ளலாம். அண்ணா, ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் என்ன டைமில் கொடுக்குறாங்க கொஞ்சம் சொல்லுங்கள். 12 மணிலேருந்து அலோவ் பண்ணுறாங்க. 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே எப்போ வேணால் கொடுக்குறாங்கண்ணா. சீனியர் சிட்டிசனுக்கு ரூம் புக்கிங் எப்படி பண்ணுறது? சீனியர் சிட்டிசனுக்கு தனியாக ஒரு ரூம் புக்கிங் எதுவும் கொடுக்கல. ஆன்லைனில் பண்ணிக்கிங்க, அதான் பெஸ்ட்டு. சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணாலும் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்கலாம். சார், 10,500 டிக்கெட் இந்த மாதத்துக்கு தர்ஷன் அவைலபிலிட்டி இருக்கா? ரீப்ளேசர் டேரக்ட் தர்ஷன் தாங்க டெய்லி 800 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. மற்றபடி ஆன்லைனில் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்தால் கூட்டம் எவ்வளோ இருக்கும் பண்ணால் எப்படியா இருந்தாலும் ஒரு 18 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆகலாம்.
ஆஃப்லைனில் ரூம் புக்கிங் திருப்பதியில் கிடைக்குமா? தினந்தோறும் காலை 5 மணிக்கு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுவாசல் ரூம் புக்கிங் தராங்க, வாங்கிக்கலாம். டிக்கெட் தேவையில்லை, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் தேவை. பேச்சுலருக்கு ரூம் தரமாட்டாங்க, சிங்கிள் பர்சனுக்கு ரூம் தரமாட்டாங்க, அன்கப்புள்டுக்கு ரூம் தரமாட்டாங்க. திருமலையில் பேச்சுலர்ஸுக்கான ரூம் தருவாங்க. செவ்வாய்க்கிழமை காலை வந்தால் நல்ல தனியார் ஹோட்டல் கீழ் திருப்பதி இல்லை மேல் திருப்பதியில் இருந்தால் சொல்லுங்கள். மேல் திருப்பதியில் ரூம் புக்கிங் வாங்குறதுக்கு கடினம். கீழ் திருப்பதியில் ரூம் புக்கிங் வாங்கிக்க, நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. அண்ணா, துலாபாரம் செல்வதற்கு டோக்கன் உள்ளதா? துலாபாரத்துக்குன்னு தனியாக டோக்கன் கிடையாது. நீங்கள் தரிசனம் பார்க்க போகும்போது கொடிமரத்துக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா துலாபாரம் இருக்கும். எடை காசு இருந்தாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லை எடை வச்சு அந்த எடைக்கு உண்டான காசை நீங்கள் அங்கே கொடுத்துடலாம். அண்ணா, ஜூலை 28 திருப்பதி போகிறோம். சாமி தரிசனம் சீக்கிரமாக பார்க்கறதுக்கு எதனா வழி இருக்கா? டிக்கெட் இருந்தால் ஒரு 4 மணி நேரத்தில் பார்த்துடலாம், இல்லை 6 மணி நேரத்தில் பார்த்துடலாம். டிக்கெட் இல்லைனா ஒரு 12-14 மணி நேரம் ஆகலாம். டிக்கெட் திருப்பதியில் தினந்தோறும் கொடுக்குறாங்க, வேணும்னா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.